ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாய நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் 120 வருடங்கள் ஆயுட்காலம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் சார் இருக்கு. ஆனா இப்ப பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னாக்கா அதுல பாதி இல்ல கால்வாசி தாண்டதே பெரும்பாடா இருக்கு சார். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்க ஒரு அகால மரணம் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா? நாங்க எல்லாரும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி 120 வருடம் வாழ இயலுமா சார்? என்ன பண்ணணும்? நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்படுறேம்மா. பொதுவாக நம்மளுடைய பிரணவ வாஸ்துல எப்போதுமே நான் கழிவறை குறித்தான நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். அதில் இடையில நம்ம சொன்ன விஷயம் ஒரு சில இடத்துல கிளாஷ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம முன்பு ஒரு காலகட்டத்தில் வாஸ்து பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது மேற்கு மத்தியில் பூஜை அறை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இடைப்பட்ட காலத்தில் மேற்கு மத்தியில் அமைக்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பூஜை அறைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட நிறைய என்னுடைய பதிவுகள் நீங்கள் கேட்குறதுனால கழிவறை இல்லாமல் இருந்தால் நன்மைன்னு அதை நீங்கள் கேட்டதால் உங்களுக்கு தெரியும். இப்போது இதை போய் உங்கள் வாரிசுக்கிட்டேயோ உங்கள் கணவர்கிட்டயே சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னா பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா, அவருக்கு அதை பற்றின அனுபவமோ புரிதலோ இல்லாமல் 100 வீடுமே வாஸ்துப்படி பார்த்தோன்னா அட்டாச்சு பாத்ரூமோட தானே எல்லாமே கட்டுறாங்க. இந்த லைஃப் ஸ்டைலில் இப்படிலாம் இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும். இப்போது இந்த மேற்கு மத்திய பூஜை அறை முன்பு இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னா, பிரணவ வாஸ்துல உங்க வீட்டுக்குள்ள கழிவறை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் மேற்கு மத்தியத்தில் பூஜை அறை வைத்து கொள்ளலாம். ஏன்னா இந்த மரணத்துக்கும் பூஜை அறைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன். மேற்கு மத்திய பூஜை அறை எப்படி இருக்கணும்னா, நம்ம எத்தனை ரூம் எந்த அளவுக்கு ஈக்குவலான சைஸ் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த மேற்கு மத்திய பூஜை அறையை நீங்கள் வைத்தே தீரணும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜை அறையை ஏதோ ஒருத்தர் மட்டும் நிற்கிற மாதிரியே பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அறைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஒவ்வொரு அறைகளுடைய அளவை பொறுத்து கிரகங்களுடைய ஆளுமை அதில் இருக்கிறது. இது உண்மை. அப்போ எந்த அறையில் சிறிய அறையில் பார்த்தீங்கன்னா சிறிய அறையாக ஒரு வீடு இருக்கிறதோ அந்த அறையில் கேது ஆளுமை செய்கிறார் என்று அர்த்தம். அதற்குரிய பலனை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக பெற முடியாது என்பதை அனுபவத்தில் புரிஞ்சுதான் பிரணவ வாஸ்துல ஒரு அறையா நீங்க பூஜை அறை வேணும்னா கண்டிப்பா நீங்க எல்லா ரூமுக்கும் ஈக்குவலா தான் பூஜை அறை போட்டுக்கணும். அதுக்கு ஈக்குவலா நீங்க கம்மியா போட்டீங்கன்னா அங்க கேதுவினுடைய தொடர்பு அதை அனுபவிக்க முடியாமல் போகிவிடும் என்பதனால நம்ம அறிவுறுத்தினோம். இப்போ வடமேற்குல தான் டாய்லெட் வரணும் அப்படின்னு சொல்றதுனால பூஜை அறை எப்படி இருக்கும்னா, பூஜை அறையுடைய பக்கவாட்டில் எந்த பக்கத்துலையுமே கழிவறையுடைய சுவர் தொடக்கூடாதுமா. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஏன்னா ஒரு மனதை தெளிவடைய வைப்பது சந்திரன். அவர் தான் பூஜை அறையில குருவினுடைய வடிவாக இருக்கிறார். பூஜை அறை என்பதே மன தெளிவை கொடுப்பதற்கு தானே. கழிவறை என்பது மன தெளிவை கெடுப்பதற்கு. கேது மனதில் இருக்கக்கூடிய தெளிவையும் உடம்பையும் அழிப்பான். குரு மனதில் இருக்கக்கூடிய தெளிவை அதிகமாக கொடுப்பான். ஸோ பூஜை அறை என்பது குருவும் சந்திரனும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இடம். இங்க கேதுவுடைய தொடர்பு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. இப்போ 99% வீட்டில் மேற்கு மத்தியத்தில் பூஜை ரூம் போட்டிருக்காங்க. ஆனா பெட்ரூமுடைய அட்டாச்சு பாத்ரூம் பூஜை அறைக்கு பின்னாடி வடமேற்குல வந்துருது. 2 பக்கமும் வடமேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க, தென்மேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க, மேற்கு மத்தியத்தில் பூஜை ரூம் போடுறாங்க. 2 கழிவறையும் பூஜை அறைக்கு பின்னாடி போட்டுடுறாங்க. நான் பார்த்த வரை 100% வீடு அப்படிதான் இருக்கு. ஆகையினால நம்ம இதை பத்தி டெப்தா சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களோன்றதுனால மேற்கு மத்தியத்தில் பூஜை அறை கூடாது என்ற ஒரு பதிவை நான் கொடுத்திருக்கிறேன். அதை ஒரு சிலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதற்கான விளக்கத்தை தான் நான் இப்ப தரேன். அப்படி பார்த்தா எல்லா அறைகளையுமே கழிவறை இருக்கு இல்லையா? இப்ப எந்த அறைகளோடையும் நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, பூஜை அறையை அமைக்க முடியாது. அப்படி அமைக்க முடியாததுன்றதுனால எங்க கொண்டு நம்ம வாஸ்துல இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி இருக்கிறோம்னா, வீட்டுடைய வரவேற்பறையில ஒரு ஓப்பன் ஷெல்ஃபா அல்லது சமையல் அறையில ஒரு ஓப்பன் ஷெல்ஃபா நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, சமைக்கிற இடத்துல நம்ம அசுத்தத்தை பத்தி திங்க் பண்ணவே மாட்டோம். வரவேற்பறை 4 பேர் போகக்கூடிய அங்க அசுத்தமோ கழிவறையோ இருக்காது. அப்போ இந்த கழிவறை தொடர்பு இல்லாம ஒரு இடம் இருக்குன்னா அது ஹாலு, இன்னொன்னு சமையலறை.
ஸோ இப்போ இந்த தெளிவான இடத்தில் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இறைவனை வர்ணித்து தெளிவான மனநிலையை பெற முடியும். இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு செக்யூர் தான் தேவை, கடவுளுக்கு ஏதுமா செக்யூர்? அதாவது மற்ற எல்லா பிரச்சனையும் பேசும்பொழுது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க, புரியுதுங்களா? அப்போ கடவுளை பொறுத்தளவுல வரவேற்பறையும் சமையலறையிலும் வடமேற்கு பகுதியில் ஏன் வைக்கணும்னு சொன்னா, வடமேற்கு பகுதி சந்திரனுக்குரிய பகுதி. ஸோ அந்த இடத்துல நீங்க பூஜை அறை வைத்தீங்கன்னா உங்க மனசு தெளிவடையும். மற்றபடி இப்ப நீங்க போடுற வாஸ்துல அட்டாச்சு பாத்ரூம்னு போட்டாலே நீங்க எந்த இடத்துலையுமே அறைகளாக பூஜை அறையை அமைக்கவே முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள டாய்லெட்டையே கொண்டு வராம இருக்கீங்களா, நீங்க எங்க வேணாலும் பூஜை அறையை போட்டுக்கலாம், எங்க வேணாலும் நீங்க சாமியை கும்பிட்டுக்கலாம். இதை முதல்ல மக்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்ளணும். இதை சொல்றதுக்கு தான் நான் மெயினா வந்தனே. அப்ப என்னன்னா, இந்த பூஜை அறையை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய உயிர் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆயுளை நிர்ணயிக்கிறது எதுனா ஒரு மனிதனுடைய பூஜை அறை. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜீவ ஓட்டம் இறை ஜீவ ஓட்டத்தோடு இணையும் பொழுதுதான் அவனுடைய உடம்பு மனசும் வளருது. இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள், இப்ப உடம்பு மனசும் அழியறத தான் ஆயுள் குறைவுன்னு சொல்றோம், மரணம்னு சொல்றோம். இதை அடிக்கடி தருவது எது அப்படின்னா வடகிழக்கில் சிறிய பூஜை அறை. மக்கள் என்னுடைய பதிவுகளை ரொம்ப தெளிவா கேட்கணும். நான் என்ன சொல்ல வரேன்றதை திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரே பதிவிலே ஃபாஸ்டா பார்த்துடக்கூடாது என்னுடைய வீடியோவை. அப்போ சிறிய அறை என்பது கேதுவுக்கு உட்பட்டது. அவர் தான் ஆயுளிலிருந்து விடுவிப்பவர். யாருன்னா கேது தான். அவர் தான் முக்தியை தருபவர். ஆயுளை கொடுப்பது எதுனா வீட்டோடைய வடகிழக்கு மூலை. இப்ப என்ன பண்றாங்கன்னா வடகிழக்குல சிறிய பூஜை அறையா ஒரு 5x6 அமைப்புல போட்டுடுறாங்க. வாஸ்து நிபுணர்களும் அதை அறிவுறுத்துகிறார்கள். அது ஆயுளை குறைக்கக்கூடிய பூஜை அறையே. ஆனா உங்களுக்கு ஹால் ரொம்ப வடகிழக்குல பெருசா இருக்குன்னா ஓப்பனா நீங்க தாராளமா வச்சுக்கலாம், அதுல எந்த தப்புமே இல்லை. நான் சொல்ல வரது பூஜை அறை சின்ன அறையா போடாதீங்கன்னு தான் சொல்ல வரனே தவிர, உங்களுக்கு வீடு மனை பெருசா இருக்குன்னா பெட்ரூம்க்கு ஈக்குவலா நீங்க பூஜை அறையை போட்டுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை, நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த காலத்துல பூஜை அறை எப்படி இருக்கும்னா நெல் தானிய கிடங்குகள் எல்லாம் 10,000 அப்படின்ற ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா ஸ்டோர் ரூம்லயே பூஜை அறை வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த சேமிப்பறையோடு இருக்கக்கூடிய பூஜை அறை, ஏன்னா அதுதான் லக்ஷ்மின்னு அவங்க நம்பினாங்க. அது வளர்ச்சியை கொடுத்தது. இன்னைக்கு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்ப என்னன்னா இந்த பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் சிறியதாக அமையக்கூடாது. தெற்கு மத்திமத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வடக்கு பார்த்து டோர் வச்சு தெற்கு மத்திமத்துல சிறிய பூஜை அறையா பெட்ரூமுக்கும் சமையலறைக்கும் நடுவுல போட்டுடுறாங்க. இதுவும் மிகப்பெரிய தவறு. வீட்டு தலைவனுடைய ஆயுளையும் ஆண்களுடைய ஆயுளையும் குறைக்கும். அதே போல மேற்கு மத்திமத்திலும் பூஜை அறை போடுறாங்க. பின்னாடி கழிவறை இருக்கு. இப்போ எங்க கொண்டு போய் நீங்க பூஜை அறையை வச்சாலும் எல்லா பக்கவாட்டிலுமே கழிவறை என்ன பண்ணிடும், வந்துடும். அப்ப மேற்கு மத்திமம் என்பது தொழிலுக்கான உயிரோட்டம் உள்ள இடம். அங்க இருக்கும் பொழுதும் அதே பிரச்சனை தான். அப்ப இந்த பூஜை அறை தொடர்பே இது, அதாவது கழிவறை தொடர்பே இல்லாத ஒரு இடம் இருக்குன்னா அது சமையலறைன்னு மட்டும்தானம்மா நீங்க சொல்லுவீங்க, வரவேற்பறை மட்டும்தானம்மா சொல்லுவீங்க. வேற இன்னைக்குதான் நம்ம நிறைய கோவிலாக்க ஆரம்பிச்சிட்டோம் வீட்டையே. அப்ப அந்த பலன்கள் எல்லாம் யாருமா அனுபவிக்கிறது? அப்ப என்னன்னா கழிவறை கூடாது. இன்னைக்கு உண்மையா நான் சொல்ற விஷயத்த கலியுகம் ஏத்துக்காது. ஆனா யதார்த்தம் இதுதான். நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் துன்பத்தின் முடிவுல கடைசியில என்னதான் கண்டிப்பா தேடி வந்தாகணும். புரியுதுங்களா? யதார்த்தம் என்னவோ அதை தான் நீங்க புரிந்தாகணும். 1000 ஆறுதல்கள் இருந்தாலும் உண்மையை சொல்றது என்னுடைய பொறுப்பு. உண்மையை சொன்னா சர்ச்சை வரும், பிரச்சனை வரும். ஆனா அதுக்கு நான் பயப்படலை. அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினால ஒரு வீட்டில் ஆயுளை குறைக்கக்கூடியதும் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியதும் எது? பூஜை அறை. ஏன்னா பூஜை அறையில பஞ்சபூதத்தை ஒன்று சேர்க்கறதுனால ஒரு உயிரோட்டம் ஏற்படுது. அந்த உயிரோட்டத்துல நம்மளை இணைச்சிக்கிறதன் மூலம் நம்மளுடைய ஆயுள் பெருகுகிறது. ஆனா இந்த வடகிழக்கு பகுதியிலேயோ மேற்கு மத்திமத்தில் சிறிய அறையாகவோ, மேற்கு மத்திமத்துல பெருசா நீங்க ஈக்குவலா போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கலாம். தெற்கு மத்திமத்தில் சிறிய அறையாகவோ, தென்மேற்கிலோ, குறிப்பா தென்மேற்கில் பூஜை அறை இருந்தாலோ கண்டிப்பா ஆயுளை குறைத்தே தீரும். நம்ம பொள்ளாச்சி பக்கம், பழனி பக்கம், அந்த மதுரை பக்கம் இப்படி எடுத்து பார்த்தோம்னா அதுதான் பழனி மூலன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா தென்மேற்குல தான் பூஜை அறை போடுகிறார்கள். ராகு ஆளுமை செய்யக்கூடிய இடத்தில் ராகுவுக்கு எதிரான கிரகமாக இருக்கக்கூடிய குருவை கொண்டு போய் வைத்தால் அதற்கு பெயர் கிரக யுத்தம். அந்த வீட்டுல 2 கல்யாணம் இல்லை, நோயாளிகளாக இல்லைன்னா
எந்த வாஸ்து நிபுணர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? ஆகையினால இந்த தென்மேற்கு, மேற்கு மத்திமம், வடகிழக்கு, தெற்கு மத்திமம் இதில் எல்லாம் சிறிய பூஜை அறையாக அமைக்க வேண்டாம். கழிவறை பக்கவாட்டு நிலையில் இருந்து உங்கள் பூஜை அறை அமைய வேண்டாம். இப்படி அமைக்காது இருப்பதே உங்களுக்கு நன்மையை அளிக்கும். வெளிநாடுகளை எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம், இதுக்கும் எடுத்து பார்க்கணும். அவங்க வழிபாடு சர்ச்சில் மட்டும்தான். புரியுதுங்களா? வீட்டுக்குள்ள ஒரு சிலுவை இருக்கும், அவ்வளவுதானே தவிர இஸ்லாமில் எந்த உருவமுமே இருக்காது, அறையே கிடையாது. இருக்கிற இடத்தில் தொழக்கூடிய தன்மை பெண்களும் ஆண்கள் மசூதியில தான். நம்ம மதத்துல தான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. அதை சரியா தெரிந்து புரிந்து இறைவனை அணுகினால் இறைவன் உங்கள் ஆயுளை வளர்ப்பார். தெளிவான விளக்கம் சார். அதாவது நம்ம எல்லாருமே வீட்டில் விழுந்து விழுந்து பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் கூட நோய் நொடிகள் வருது, திடீர் மரணங்கள் வருது. இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? இறைவனுக்கு நம்ம சொல்றது கேட்கவே இல்லையோ, அவர் காது இருக்கா, இப்படிலாம் நம்ம திட்டுறோம் இல்லையா? ஆனால் முதல்ல நம்ம என்ன செய்கிறோமோ அதை தெளிவாக அறிந்து தெளிந்து புரிந்து செய்தாலே போதும். வாழ்க்கையில் நிம்மதியான, சார் நீங்கள் சொன்ன மாதிரி 120 வருடம் கூட நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதான் டேக்லைன், ஆரோக்கியமாக வாழ முடியும். வாழ்ந்தாங்களா இல்லையா? நிச்சயமா வாழ்ந்தாங்க. இப்போ கூட சைனால பார்த்தீங்கன்னாக்க வாழறாங்க. அந்த நாடுகள்ல கழிவறை இல்லாம இருக்கணும்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணுங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. கழிவறை இல்லாமலேயே வாழணும்னு சைனால ஒரு கொள்கை இருக்கு. லிவிங் எக்ஸாம்பிள் சைனால இருக்கு அப்படின்னே சொல்லணும் சார். அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடான கோடி நன்றி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.